ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங்காக வந்து நம்ம வீட்டில் பண்ணுற இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வேகமாக நம்ம பார்த்துடலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தனியாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்திட்டு அது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. கூட பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த சட்னி செய்ய போகிறோம். அதுலேயும் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்கறதுனால இதில் நான் ஒன்று தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து இந்த வேக வச்ச பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை மசிச்சதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அதையும் நல்லா வெங்காயத்து கூட சேர்த்தி வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வணக்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து இந்த பொட்டேட்டோவை வந்து சேர்த்துடலாம். இப்போ நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்திட்டேன். இப்போ சேர்த்திட்டு அதையும் நம்ம வந்து வணக்கி விட்டுறலாம். அதுக்கு கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்திக்கோங்க. அந்த மசாலுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அதுக்கு ஒரு ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த க்ரீன் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அது போக 4 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பச்சையாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 2 சாண்ட்விச் ப்ரெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டரை வந்து தடவிக்கலாம். இதில் வந்து நான் சீஸ் சேர்க்கறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக வந்து பட்டர் தடவிருக்கேன். ரொம்ப ஹெவியாகிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த பட்டரை வந்து தடவினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு வந்து கவர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து மேலே வந்து வச்சிடலாம். அதை வந்து இந்த பொட்டேட்டோ மசாலையும் வந்து ஃபுல்லாக ப்ரெட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, கவர் ஆகிற மாதிரி. அடுத்து வந்து நம்ம கொஞ்சமாக ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் மேலே வந்து வைக்க போகிறேன். இப்போ அதையும் நான் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து மேலே வைக்க போகிறேன். சீஸ் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே மேல் சைடு மூடுற சைடும் கொஞ்சம் பட்டர் வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு உள்ளே வந்து க்ரீன் சட்னி, இன்னொரு சைடு வந்து க்ரீன் சட்னியை தடவிக்கோங்க. தடவி நம்ம மேலே வச்சு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து ஒரு தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டை 2 பக்கம் திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு, பாம்பே சாண்ட்விட்சு. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து போடுறோம். இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த சீஸும் அதுவும் வந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.